வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் பலி. ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் நிவாரணம் பிரதமர் மோடி அறிவிப்பு. வெறும் ரூபாய் 20 லட்சம் கொடுத்தால் போன உயிர்கள் மீண்டும் வருமா? விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தாவிக தவறும் அரசின் கவனக்குறைவே காரணம். கரூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் வழங்கப்படும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு. தாவேகாவினிடம் கலந்தாலோசித்த பின்னர் தான் குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்பட்டது. கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூட்டாக விளக்கம். முறையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் தள்ளுமுள்ளு ஏற்படாமல் பார்த்திருக்கலாம், உயிரிழப்பை தடுத்திருக்கலாம். கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கரூர் நிகழ்வை தமிழக அரசு கவனத்துடன் கையாண்டிருக்க வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தமிழக அரசு 10 லட்சம் இழப்பீடு தொகையை 50 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். திருச்சி விமான நிலையத்தில் தொல் திருமாவளவன் பேட்டி. விஜய் தான் முதல் குற்றவாளி என்பதையும் நான் ஏற்க மாட்டேன். அரசு மீது தான் குற்றம் உள்ளது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்து விசாரணையை தொடங்கினார் நீதியரசர் அருணா ஜெகதீசன். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.